அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவன் மீதே உரித்தாகட்டுமாக. அவனது பேரருளும் பேரன்பும் பெரும் மன்னிப்பும் பெரும் கருணையும் கண்ணியமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், நல்லற தோழர்கள், ஷுஹதாக்கள், தாபாயின்கள், தபௌ தாபாயின்கள், இமாம்கள், உலமாக்கள், இறை நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் வல்ல அல்லாஹுடைய கட்டளையினை ஏற்று வல்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான ஜும்மாவுடைய நெறிகளை ஏற்று பின்பற்றி இங்கே ஜும்மாவிற்காக வேண்டி முற்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் யாவரின் மீதும் அல்லாஹுவினது பேரருளும் பேரன்பும் பெரும் மன்னிப்பும் பெரும் கருணையும் கண்ணியமும் என்றென்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபை அவனால் படைக்கப்பட்டு அவனால் வாழ்வளிக்கப்படக்கூடிய மனித சமுதாயத்தில் உலகளாவிய அளவிலும் நாட்டினுடைய அளவிலும் இந்த ஊர் அளவிலும் சரி ஒரு பெருங்கொண்ட கூட்டம் படைத்த இரட்சகனான ஒரு அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களாக, அவன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைத்தானோ அந்த வணக்கத்தை மறுக்கக்கூடியவர்களாக, வணங்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட குறுகிய மக்களாக இருக்கக்கூடிய நம்மை படைத்த இரட்சகன் ஒன்று இருக்கிறான். அவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் நம்மை வணங்குவதற்காக வேண்டி, வழிபடுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். வீணுக்காக வேண்டி, விளையாட்டுக்காக வேண்டி படைக்கவில்லை. எப்படியும் வாழலாம் என்று நம்மை படைத்து விட்டுவிடவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறியான தீனுல் இஸ்லாத்தை, இறைமறை குர்ஆனை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியல் வழிகாட்டலை நமக்கு வழங்கி தந்திருக்கிறான் என்பதை அறிவுபூர்வமாக, மனப்பூர்வமாக ஏற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை, பக்குவத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹ் நம்ம மீது பொழிந்திருக்கக்கூடிய மகத்தான பேரருள் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, முதற்கண் அல்லாஹுவை, அவனுடைய விதிகளை ஏற்று அவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய உபதேசத்தை உங்களுக்கும் எனக்குமாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக நல்லதொரு உரைகளை, இறைமறை குர்ஆனுடைய ஓதல்களை செவிமடுக்க செய்வதிலே ஷைத்தானுக்கு விருப்பமில்லை. உரைகளை, நன்மைக்குரிய குர்ஆன் சுன்னாவுடைய உரைகளை முழுமையாக கேட்க செய்வதில், ஓத கேட்பதில் ஷைத்தானுக்கு என்ன இல்லை, விருப்பமில்லை. எனவே அந்த ஷைத்தான் என்ன செய்வான், நம்மளை உறங்க செய்வான். உரை நிகழ்த்துகின்ற போது உறக்கத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஆக ஷைத்தானுக்கு உட்பட்டு விடாமல் இங்கே அல்லாஹுடைய மறை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பொன்மொழிகளினுடைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. வெற்று பேச்சுக்கள் பேசப்படவில்லை, எடுத்து சொல்லப்படவில்லை. எனவே குர்ஆன் சுன்னாவை மதிக்கக்கூடிய அந்த வகையில் விழிப்போடு அதனை செவிதாழ்த்தி கவனமுடன் கேட்பது நம்முடைய கடமை என்பதையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, இங்கே நாம் சில குறிப்புகளை எடுத்து வைத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால், கடமைக்காக வேண்டி ஆற்றக்கூடிய வேலை மட்டுமல்ல, நமக்கு கிடைத்த கல்வியின் மூலமாக இந்த சமூகம் ஏதாவது நன்மையை, நல்லதொரு ஈமானிய உணர்வை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவலில்தான் இங்கே குறிப்புகளை எடுத்து சிரத்தையோடு நாம் செய்திகளை பகிர்கிறோம். அப்படி பகிர்கின்ற போது நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள்
தூங்கினீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய எனக்கு என்ன செய்யும்? ஒரு விழிப்போடு ஆர்வத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் தகர்க்கப்பட்டு விடும் என்பதை இந்த இடத்துல உங்களிடத்தில் கோரிக்கையாக வைத்து கேட்குகிறேன். இமாமை ஹத்தீபை கண்கொண்டு பார்த்து அவருடைய செய்திகளை உள்வாங்குவதோடு அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் இங்கே நான் வேண்டுதல் விடுத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இருக்கிறதே, இது ஆன்மீக மார்க்கம் அல்ல. படைத்தவனை எப்படி வணங்க வேண்டும், எப்படி சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மற்றைய சமயங்களெல்லாம் அடிப்பட்டவைதான். அதற்கென்று வேத கட்டளைகள், அந்த மதத்தில் வழிபடக்கூடிய வழிபாடுகள் இருக்கிறதே, செயல்பாடுகள் இருக்கிறதே, காலை முதல் இரவு வரை செய்யக்கூடிய அத்துணைக்குமான வழிகாட்டுதல் அந்த வேதத்திலே மார்க்கத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லக்கூடிய பதிலைத்தான் நாம் மற்றைய சமயங்களில் பெற முடியும். ஆனால் இஸ்லாத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் கூட அங்கே இஸ்லாமிய வழிகாட்டுதல் இருக்கிறது, இஸ்லாமிய நெறிகாட்டுதல் இருக்கிறது. அதற்கான நன்மைகள் எழுதப்படுகிறது, அதற்கு மாற்றமான செயலுக்கான தீமைகள் கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆக இஸ்லாமிய மார்க்கம் என்பது இருக்கிறதே, நாம் வாழ்வதற்கான வாழ்வதற்கான ஏதோ மரணத்தோடு முடிவு பெற்று விடக்கூடிய, எப்போ சாவோம் எப்போ இறப்போம்னு சொல்லக்கூடிய உத்தரவாதம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்காக மட்டும் வழிகாட்டக்கூடியதல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான், தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த மறுமை வாழ்க்கையில் நல்லவருக்கான சுவன ஏற்பாடும் இருக்கிறது, தீயவர்களுக்கான நரக ஏற்பாடும் இருக்கிறது. சுவனத்தில் சென்று விட்டால் மீண்டும் அந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய, அந்த சுவன வாழ்க்கை முற்று பெறக்கூடிய வாய்ப்பே இல்லாத நிரந்தரமான ஹாலிதீன ஃபீஹா அபதா என்ற வாழ்க்கையை நமக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் நரகமும். அதில் சென்று விட்டோம் என்று சொன்னால் அந்த நரக வாழ்க்கை என்பது இருக்கிறதே முடிவுறாத ஹாலிதீன ஃபீஹா. ஆக அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான் இறைமறை குர்ஆன் 13வது அத்தியாயமான சூரத்துர் ராஅதில் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திரு. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தான் யாருக்கு விரும்புகிறானோ விரும்பக்கூடியவர்களுக்கு ஏராளமான வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை இந்த உலகத்திலே தருகிறான். அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை குறுக்கியும் விடுகின்றான் என்று வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்லுவா. ஆனால் இறை நிராகரிப்பாளர்களாக காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த உலக வாழ்க்கை தான் மகிழ்ச்சிக்குரியது என்பதாக அதனை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைமறை குர்ஆன் 13வது அத்தியாயத்தினுடைய 26வது வசன செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுறார். அன்பானவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து ஆற்றலையும் தந்து பொருளாதாரத்தையும் தந்து அதற்கு சிலருக்கு கூட்டியும் குறைத்தும் தந்துவிட்டு அதனின் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை சதா என்று இந்த பொருளாதார வாழ்க்கை நீங்கள் மையப்படுத்தி வாழ்ந்துவிட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை இங்கே விடுக்கிறான். ஏன்னா காஃபியர்களுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சி அடையணும், எல்லா உயர்வும் அடையணும், நான் மட்டும் அடையணும், நான் மட்டும் பெரிய செல்வ சீமானாக, லட்சாதிபதியாக, கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை யாருக்கு இருக்கும்? காஃபிருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அந்த முஸ்லீமுக்கான செய்தியாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். அந்த முஸ்லீம்களுக்கு சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். சூரத்துல் தாரியாத் 51வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். ஒரு மூமினை பொறுத்தளவில், முஸ்லீமை பொறுத்தளவில்
அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்டிருக்கக்கூடிய உடல் நன்மையாக இருக்கட்டும், பொருள் செல்வமாக இருக்கட்டும், என்ன பெற அறிவாற்றலாக இருக்கட்டும், எல்லாவும் அவனுக்காக வேண்டி தரப்பட்டதல்ல. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் சம்பாதிச்சது எனக்கு, என் மனைவி மக்களுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு, என்னுடைய கொள்ளு பேரப்பிள்ளைகளுக்கு என்று வாழையடி வாழையாக அதனை சேகரித்து அதனை பாதுகாத்து அவர்களுக்கு கொடுப்பதுதான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வம் என்று இன்றைக்கு நிறைய பேர்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை என அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னன்னு சொல்றான்? நிச்சயமாக இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்கள் இருக்கிறதே, அது தரப்பட்டவருக்கும் இருக்கிறது. ஹக்குல் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், அதில் யாருக்கெல்லாம் தரப்பட்டதோ அவருக்கும் அதில் உரிமை இருக்கிறது. கேட்பவருக்கும் யாசிக்கக்கூடியவருக்கும் யாசிப்பதற்கே வெட்கப்பட்டு கொண்டு அல்லாஹ் யாரின் மூலமாக தரமாட்டானா என்று ஏங்கக்கூடியவர்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்று வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிருக்கினியவர்களை, இன்றைக்கி நம்மெல்லாம் எப்படி வச்சுருக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்தை? ஏன் செல்வம், ஏன் பாக்கெட் மணி, ஏன் குடும்ப சொத்து, என் பிள்ளைகளுக்கு உள்ளது, என் கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு உள்ளது, நான் எதுக்கு தரணும் என்ற மனப்பான்மை இன்றைக்கு நம்மள நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் முஸ்லீம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் விசுவாசி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வாழ்ந்தான். பெரிய செல்வச்சீமான். அவனுடைய வரலாற்றிலே சொல்லப்படுவது, அவனுடைய செல்வம் எப்படிப்பட்டதாக இருந்தது சொன்னால், அவனுடைய செல்வ குவியல்களை வைத்திருக்கக்கூடிய கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. நம்ம ஒரு பீரோவில் ஒரு ஏதோ ஒரு மூலையில் தான் பணத்தை அடுக்கி வச்சுருப்போம், ஒரு பகுதியில் நாங்கள் தங்கையும் நகத்தையும் வச்சுருப்போம். அவன் கோட்டை கொத்தளங்களாக என்ன செஞ்சான்? அவன் சம்பாதித்த செல்வங்களை அடிக்கி பூட்டி வச்சிருந்தான். அந்த செல்வங்களுடைய கோட்டைகள் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அந்த சாதிகளை ஒரு பெண்ணம்பெரியது ஒட்டக கூட்டம் சமக்கக்கூடிய அளவிற்கு அந்த சாதிகள் இருந்தது என்று சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அந்த நபரிடத்தில் அல்லாஹ் கட்டளையிடுறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, நான் தந்த செல்வத்தில் ஹுதுமின் அம்வாலிஹிம், அவனுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தாக, ஏழை வரியாக, அவனுடைய பண அந்த பேராசையினுடைய அதை ஒழிக்கக்கூடிய நீக்கக்கூடிய வகையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அவனுடைய செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட பகுதியை எடுத்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளை அந்த மக்களுக்கு, அந்த நபிக்கு இடப்பட. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க காரூனை பார்த்து, இது நான் சம்பாதிச்சது. ஆணவத்தோடு சொல்கிறான், இது நான் சம்பாதிச்சது. யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணுவேன். இதில் யார் நீ முடிவு பண்ணுவது? இது யார் உன்னுடைய அல்லாஹ் முடிவு பண்ணுவது என்று சொல்லக்கூடிய அகந்தையோடு பேசினான். தர மறுக்கக்கூடியவர்களுக்கு இதில் ஆதாரம் இருக்கிறது, இதில் அச்சமூட்டல் இருக்கிறது, நம்மிலும் கூட. சொன்னவுடன் அல்லாஹ் என்ன செஞ்சான்? பூமிக்கு கட்டளை போட்டான். அவனை பிடி, உள்ள இழு என்று சொல்லக்கூடிய கட்டளை இட்டான். இன்று வரையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மறுமை ஏற்படுவது வரை இந்த பூமியில அவன் புதைந்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், மறுமையிலே கிடைக்கக்கூடிய தண்டனை ஒரு புறம் இருந்தாலும், இந்த உலகத்திலே அவனுக்கு பூமியில இருட்டில மண்ணினுடைய அந்த உராய்வில் இன்று வரும் உறைந்து இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவர்களும் இதில் அச்சப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களை, இஸ்லாமிய மார்க்கம் நலவை நாடி சொல்லக்கூடிய செய்தி. இன்னைக்கு அக்டோபர் 14வது தினம். இன்னைக்கு என்ன நாள்? அக்டோபர் 14வது தினம். இந்த நாளை ஐக்கிய சபை என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய ஐக்கிய சபை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டுக்குமான பொதுவான நாடு, பொதுவான நன்மை நாடக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய நாடு, அதில் ஒரு அறிக்கையை தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 17 என்பது இருக்கிறதே, வறுமையை ஒழிப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்படக்கூடிய
விரிவுபடுத்தக்கூடிய, மக்களுக்கு ஆலோசனை பகரக்கூடிய ஒரு நன்னாள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டினதோட சரி, எழுதி வச்சதோட சரி, பணக்காரனுக்கிட்ட விசுவாசமாக இருப்பான். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இன்ன பிற மக்களுக்கு மட்டுமே விசுவாசியாக இருக்கக்கூடிய அந்த நாடு. ஆனால் சடங்காக ஒரு திட்டத்தை தீட்டி அறிவிப்பு மட்டுமே செய்திருக்கும். வருஷம் வரும்போது ஒரு கான்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மீட்டிங் ஹாலில், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரும் பணக்காரர்கள்லாம், உலக தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் ஒன்று திரண்டு இதை பற்றி பேசிட்டு நல்லா மூக்கு முடைக்க திண்டுட்டு அப்படியே கலைஞ்சு போவாங்க. இதுதான். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த அளவில் அப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டக்கூடியதல்ல, திட்டங்களை தரக்கூடியதல்ல. மாறாக இஸ்லாம் இந்த உலகத்தில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுது. ஆனால் நான் தந்தது உனக்கு மட்டும் இல்லடா, நான் தந்தது உனக்கு மட்டும் கிடையாது, உன்கிட்ட இருந்து என்ன செய்ய வேண்டி இருக்குது? தேவையுடையவர்கள் அத்தனை பேருக்கும். அந்த தேவையுடையவர்கள் உன்கிட்ட கேட்கலாம், உன்கிட்ட கேட்காம இருக்கலாம். கேட்பவர்களுக்கு தருவதை விட உனத்தில் கேட்காமல் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு அவர்களுக்கு தர வேண்டியது, அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குரிய காரியம், அது கட்டாய கடமை என்று அல்லாஹ் தன்மை குர்ஆனிலே இப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த மார்க்கம் என்பது இருக்கிறதே நமக்கான மார்க்கம் அல்ல, படித்த எனக்கான மார்க்கம் அல்ல, பிறந்த உங்களுக்கான மார்க்கம் அல்ல, நமக்கான மார்க்கம் அல்ல. இது எல்லோருக்குமான மார்க்கம். அந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அத்தீனு நசீஹா. இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே தன்னலம் சுயநலம் அல்ல, பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாட வேண்டும். நான் மட்டும் வயிறு உடைக்க உண்டு விட்டால் போதுமானதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் முஃமின், அவன் மூமினே கிடையாது. அவன் யாரே கிடையாது? மூமினே கிடையாது. அந்த மூமின் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், தான் வயிறார உண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், தனக்கு அருகாமையில் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பசியோடு இருக்கக்கூடிய நிலையில், தேவையுடைய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில், தன்னுடைய பசியை மட்டுமே, தன்னுடைய தேவையை மட்டுமே நிரப்பமாக நிரப்பி கொண்டிருக்கக்கூடியவன் யாரு கிடையாதான். நான் சொல்லலைங்க, வேண்டா கூப்பிட்டு வச்சுட்டு ஆலிம்சா இப்படிலாம் சொல்கிறாருன்னு இங்கே கோச்சிக்கிற கூடாது. கோச்சாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பிறர் தேவை இருக்க, பிறர் பசித்து இருக்க, தான் மட்டுமே வயிறார உண்டு விட்டு தன்னுடைய தேவைகளை மட்டுமே நிறைவேற்றி விட்டு ஆஜானுபாகுவாக நிம்மதியாக வாழுகிறான் என்று சொன்னால் அவன் மூமின் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்களை இஸ்லாத்திலிருந்து, ஈமானிலிருந்து வெளியே தூக்கி போடுகிறார்கள் என்று சொன்னால், அதில் நம்மளை யாரெல்லாம் இருக்கிறோன்னு சொல்லி நெஞ்சத்தை தட்டி சுய பரிசோதனை செய்து, நான் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டுமா, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா, அல்லது இந்த திட்டங்களை எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம், குரானிய ஹதீஸினுடைய இந்த செய்திகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்து காஃபிர்களாக மடிய வேண்டுமா என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை உள்வாங்கி அதனை முடிவெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இறைமறை குர்ஆனில் இஸ்லாத்தையும் இஸ்லாமிய வாழ்வியல் கட்டமைப்பையும் சொல்லி காட்டுகின்ற போது விரும்பியவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். யஹ்தி லிமன் யஷா, அதை விரும்பியவர்கள் என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். யார் விரும்பவில்லையோ அவர்கள் என்ன செய்யலாம்? இஸ்லாமிய இந்த கட்டமைப்பு வாழ்வியலை புறக்கணித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். உரிமையை தந்துவிட்டு, இல்லல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்தும் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார், யார் அதனை உரிமையை அல்லாஹ்விற்காக வேண்டி ஏற்று விட்டு கொடுத்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை, செயல்பாடுகளை மனம் முவந்து ஏற்று அதனை வாழ்க்கையில செயல்படுத்தி, அந்த செயல்களான நல் அமல்களை, அமல்னா என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? தொழுகிறது நல் அமல் நினைச்சுட்டு இருக்கிறோம். அமல்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது அமல் நினைச்சுட்டு இருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அத்துணையும் அமல். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க, பாதியிலே கிடைக்கக்கூடிய
மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த வஸ்துவை மக்களுடைய தீங்கிலிருந்து அகற்றி வைப்பது இருக்கிறதே, அதுதான் சால சிறந்த தர்மம், சால சிறந்த அமல் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பிருக்கிறவர்களே, வெட்டு திட்டங்கள் தீட்டக்கூடிய அந்த மக்களை போன்று, வெட்டு அறிக்கைகளை மட்டுமே விடக்கூடிய உலகியல்வாதிகளை போன்று இருந்து விடாமல், வாழ்ந்து விடாமல், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் விரும்புகிறானோ, எனக்கு 100ஐயோ 1000ஐயோ லட்சத்தையோ தந்திருந்தாலும் அந்த 100இலே 1000இலே லட்சத்திலே கோடியிலே அல்லாஹ் யாருக்கெல்லாம் உரிமை வைத்திருக்கிறானோ அந்த உரிமைப்பட்டவர்களை தேடி தேடி அவர்களை ஆய்ந்தறிந்து அவர்களுக்கு தருவதின் மூலமாக அல்லாஹுடைய கட்டளையான இந்த செல்வத்திலே உனக்கும் பங்கு இருக்கிறது, உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தில் உன் மூலமாக என்னுடைய அடியார்களான பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கும், வாய் திறந்து கேட்காமல் வெட்கத்தோடு அல்லாஹ் யாரின் மூலமாக தந்துவிட மாட்டானா என்று ஏங்கக்கூடியவர்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய கட்டளையை முழு முதலாக ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லதொரு சிந்தனையும் நல்லதொரு அறிவையும் நல்லதொரு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய அந்த தன்மையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி اللهم اعز الاسلام والمسلمين والمشركين اللهم اغفر للمؤمنين والمؤمنات الحمد لله வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில் ஒவ்வொருவர்களும் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் சுயநலத்தோடு தன்னுடைய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மெய்மறந்து வாழக்கூடாது என்பதையும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்னுடைய முயற்சியிலே என்னுடைய உழைப்பிலே எனக்காக மட்டுமே தரப்பட்டதல்ல, அல்லாஹ் நாடி இருந்தால் என்னுடைய முயற்சியை என்னுடைய அறிவை முடக்கி அந்த பொருளாதாரத்தை பெறக்கூடிய எல்லா வழிகளையும் முடக்கி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் என் மூலமாக நம்மில் ஒருவர் மூலமாக அந்த பொருளாதாரத்தை முயற்சியோடு தேடலோடு கைவர செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது பிற மக்களுக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனக்கு மட்டும் தரப்பட்டதல்ல, நமக்கு மட்டும் தரப்பட்டதல்ல என்று சொல்லக்கூடிய செய்தியை கடந்த உரையில் பார்த்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வறுமை பற்றி நமக்கு பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள், கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையில் ஒன்றாக அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி 1544 வரக்கூடிய இந்த செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். அல்லாஹ்ட்ட நீங்கள் கேளுங்க, அல்லாஹ்ட்ட நீங்கள் கேளுங்க. என்னென்று கேட்கணும்? யா அல்லாஹ் என்னை பாதுகாத்தருள்வாயாக. நம்மள ஒவ்வொருத்தரும் கேட்கணும். முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய, மோமின் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய, அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட ஈமானில் நிலைத்து வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை உள்ளவர்கள். இது ஒன்று என்னன்னு தெரியுமா? தொழுகை இல்லாத முஸ்லீம்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். தொழுகையில் நமக்கு பொருளாதார இழப்பு, வறுமைக்கான அல்லாஹுடைய பாதுகாப்பு துஆக்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. நீ தொழாதவர்கள் எல்லாம் அல்லாஹுவால் அந்த பாக்கியத்தை இழக்கக்கூடியவர்கள். 5 நேரம் தொழுகிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க? ரப்பி குஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக,
வர்ஹம்னி, என் மீது கிருபை செய்வாயாக, வர்சுக்னி, எனக்கு என்ன செய்ய, வாழ்வாதாரத்தை நிரப்பமாக தந்தல் புரிந்தல்வாயாக, ரிஸ்கை தந்தல் புரிந்தல்வாயாக. தொழுகையில கேட்கக்கூடிய பிரார்த்தனை, அல்லாஹ்வோடு சம்பாதிக்கக்கூடிய, அல்லாஹ்வோடு சம்பாஷிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரால் கற்றுத்தரப்பட்ட பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை இழந்துட்டு தொழுகை இல்லாம உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன், எப்படி பரக்கத்து கிடைக்கும்? எப்படிங்க பரக்கத்து கிடைக்கும்? ஆக தொழுகையின் மூலமாக தொழுகையிலே நமக்கு பரக்கத்துக்கான வழிவகைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. துஆ கேட்கக்கூடிய வழிமுறையை கற்றுத் தந்திருக்கிறாங்க. அந்த துஆ இல்லாமல் நம்ம நிரப்பமான வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? பரக்கத்து நமக்கு கிடைச்சிடுமா? அப்போ பரக்கத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ரிஸ்கினுடைய உத்தரவாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ரிஸ்க் அல்லாஹ்வால் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், தொழுகையின் ஊடாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை கேளுங்கள். அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால், அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொழுகையிலே அதை வச்சாங்க. ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி வர்சுக்னி வஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை கொடு, எனக்கு சுகத்தை கொடு, வாழ்க்கையினுடைய அந்த வளங்களான ரிஸ்கை எனக்கு தா என்று சொல்லக்கூடியதை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை பயன்படுத்தினா நீங்கள் தப்பிச்சிங்க, நீங்கள் வாழ்ந்தீங்க. இது எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஜும்மாவுக்கு சடங்கு மட்டும் வந்துட்டு போவேன்னு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த அருளை இழக்கக்கூடிய அபாகியவாதிகளாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதை இந்த இடத்தில் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இது போன்ற உபதேசங்களை, இது போன்ற எச்சரிக்கை உணர்வூட்டல்களை புறக்கணிக்கக்கூடிய அந்த குஃப்ராளர்களை விட்டு என்னை பாதுகாத்தருள்வாயாக. எது ஜும்மாவில் எதுக்கு சொல்லப்படுது? சடங்குக்க செய்தி பயணமாறுபட எதுக்கு? இதை கேட்டு வாழ்க்கையில் கடைபிடிப்புகிறதுக்கு. அப்போ இந்த கடைபிடிக்காம இந்த காதில் வாங்கிட்டு எனக்கு 2 ஓட்டையை அல்லாஹ் கொடுத்துட்டான், 2 செவியை தந்துட்டான், விதிவசமேன்று ஜும்மாவில் போய் உட்காந்து ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு புறக்கணித்து சென்றேன் என்று சொன்னால், அவர்களுடைய செயல் குஃப்ர், புறக்கணிப்பு. அந்த புறக்கணிப்பை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக. வல் ஃபக்ரி, ஏழ்மை நிலை விட்டும் என்னை பாதுகாத்தல் புரிந்தல்வாயாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை கேட்க சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்காம ஏழ்மையை போக்குறதுக்கு நீ என்னதான் குட்டிக்கரணை எடுத்தாலும் சரி, ஏழ்மையிலிருந்து அல்லாஹ்வால் நீங்கள் மீட்கப்பட மாட்டீர்கள் என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கும் எனக்குமாக நினைவூட்டி கொண்டு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய இது போன்ற இந்த தலைப்பில் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் 2-3 மணி நேரங்கள் பேசக்கூடிய அளவிற்கான குர்ஆனிய வசனங்களும் ஹதீஸினுடைய விழிப்புணர்வு செய்திகளும் இருக்கிறது. நேரத்தினுடைய அருமையை கருதி சுருக்கமாக சில குர்ஆன் சில ஹதீஸை துஆவை முன்னிலைப்படுத்தி செய்தியை எடுத்து வைத்திருக்கிறேன். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டோம் எனக்கென்னவென்று கலந்து சென்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த குஃப்ர் நிராகரிப்பாருடைய பண்பை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி, கேட்ட செய்திகளை முழுமையாக உள்ளத்தில் இருத்தி, வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அந்த குர்ஆனிய ஹதீஸிய செய்திகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய நல்லதொரு உணர்வை, நல்லதொரு ஆற்றலை, நல்லதொரு சூழலை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தந்தொருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.